இன்னைக்கு எங்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க எங்கள் அன்பு அண்ணன் அரசு கொறடா எதிர்க்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர் எங்கள் அன்பு சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்களின் ஆணைக்கிணங்க இன்னைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக அமைச்சராக இருக்கிற பொன்முடி அவர்கள் பெண்கள் பற்றியும் ஒரு மதத்தை பற்றியும் இழிவாக பேசின பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்திருக்க கோவையில். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆளத் தெரியாத திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு எதிராக எத்தனையோ குற்றங்கள் எத்தனையோ அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் கிளம்பி எல்லா பிரச்சனையும் திசையை திருப்புறாங்க. திமுக எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க, எதிர்க்கட்சிகளை குறை சொல்லுவாங்க, மத்திய அரசை குறை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மாநில கோர்ட்டும் உச்ச நீதிமன்றமும் திமுகவையும் திமுக அமைச்சர்களும் திமுக அரசையும் காரி காரி துப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நியூஸில் வராத அளவுக்கு அவங்க நியூஸை மறைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு திமுக தப்பிக்க முடியாது. எல்லா விஷயங்களையும் திமுக மாட்டும், எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வரும். மக்களை ஏமாத்தின திமுகவை ஏமாத்த மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க தலைமை என்ன நம்பி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்பேன், விசுவாசப்பேன். செந்தில் பாலாஜிக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்றது செந்தில் பாலாஜி தான் சொல்லணும். அதுவும் திங்கட்கிழமைக்குள்ளார சொல்லணும். என்ன சொல்லுவார்ன்றது காத்திருந்து பார்க்கலாம். பெண்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் மீது எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆர்வமும் வேகமும் பொன்முடியின் மீது காட்ட மாட்டேங்கிறாங்க. இதில் நீதிமன்றமே சுட்டிக்காட்டி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம். அது எப்படி பார்க்குறீங்க? அது நான் கேள்வி ஒவ்வொரு மேடையிலையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஊடக நண்பர்களான நீங்கள் எல்லாரும் ஸ்டாலினை பார்த்து கேட்கணும். சமூக ஆர்வலர்கள் மேலேயும் திமுக கட்சியோட அவலங்களை காரி துப்புற ஊடக நண்பர்கள் மேலேயும் பாஞ்சி பாஞ்சி நடவடிக்கை எடுக்கிற காவல்துறை பொன்முடி மாதிரி ஆளுங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க? கோர்ட்டே கேஸ் எடுக்க சொன்னதுக்கப்புறம் கூட ஏன் கேஸ் இன்னும் பதிவு பண்ணாமல் இருக்காங்க? ஏன்னா துப்பு இல்லாமல் திராணி இல்லாமல் தைரியம் இல்லாத ஒரு முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்றாரு. அதுதான் நம்ம தலையெழுத்து. இந்த கம்யூனிஸ்டுடைய மகிழா மன்றம் எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன ஒரு விஷயத்துக்கு ரோட்டுக்கு வந்துருந்தாங்க. இந்த 4 வருஷமா மகளிருக்காக எந்த போராட்டத்துக்கும் இது வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வரல. அவங்க கூட்டணிகளா இருக்கிறாங்களா, எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி? இன்னும் 10 வருஷம் ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கணும்ன்றதுக்காகவே எல்லாரும் சைலண்ட் மோட்ல இருக்காங்க. தேர்தல் நெருங்க நெருங்க அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. எந்த மோதலும் இல்லைங்க. நாங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பம் இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட மே தினம் கூட்டம் எல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டோகால் படி 4வது கூட்டம் செங்கோட்டையன் அண்ணன் தலைமையில் தான் அறிவிச்சிருக்கோம். நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். திமுகவோட தப்பை மூடி மறைக்கணுன்றதுக்காக ஏதோ எங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு ஊதி பெருசாக்க பார்க்குறாங்க. அவ்வளோதான். நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம். சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்லாமலே நாங்கள் பலமான எதிர்க்கட்சியாக இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் அதிமுக, இதுதான் ரெட்டை இலை, இதுதான் இயக்கம்ன்றது எல்லாருக்கும் நாங்கள் நிரூபிச்சிட்டோம். ஆனால் தேவையில்லாமல் இன்னும் இந்த கேள்வியை ஏன் எழுப்புறீங்கன்னு எனக்கு புரியல. அரசியல்ல எதுவுமே அறிவிப்பு வர வரைக்கும் நிரந்தரமும் இல்லை, உண்மையும் இல்லை. அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்னோட செயல் எல்லாமே செயலாதான் இருக்கும், வெறும் பேச்சா இருக்காது. நான் இன்னும் அவர் அரசியல் தலைவரை பார்க்கல. அவர் இன்னும் எந்த அரசியலும் செய்யலை. அவர் அரசியல் களத்துக்கு வரட்டும், அரசியல் பேசட்டும், அப்புறம் பதில் சொல்றோம். நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம். தொண்டர்களோட முடிவு தான் எப்பவுமே அதிமுக தலைவை எடுக்கும். விஜய் அவர்கள் எதை வேணும்னாலும் டார்கெட் பண்ணலாம். ஆனால் இது சினிமா கிடையாது, இது அரசியல், இது மக்கள் களம். இங்கே நின்று அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அந்த நேர்மை உண்மை பொறுமை விஜய் அவர்களுக்கு இருக்கான்றது நம்ம காத்திருந்ததா பார்க்கணும். நன்றி, வணக்கம். பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து
அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள். தகப்பன் தயவுல இல்லாம தன் உழைப்பால வந்த தலைவர், சாதாரண தொண்டர்களும் தலைவராகலான ஒரு நம்பிக்கை தந்த முதல்வர், இந்த மண்ணின் மைந்தர், மக்களை மதிக்க தெரிஞ்சவர், பெண்களை பாதுகாக்க தெரிஞ்சவர், உண்மையை பேச துணிந்தவர், என்றென்றும் எங்கள் பாச அண்ணன் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என் வணக்கங்கள். என் மூத்த சகோதரர், என் அன்பான அண்ணன், என் மேல அன்பும் பாசமும் உள்ள அண்ணன் சேமா வேலுச்சாமி அவர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு சகோதரி மகேஸ்வரி அவர்கள் இருக்காங்க மேடையில. என் அன்பு சகோதரிகளும் தோழிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்க இந்த மொட்டை வெயில்ல வந்து எனக்கு துணையா நிக்கிறாங்க. என் அன்பு சகோதரிகளுக்கும் தோழிகளுக்கும் மேடையில இருக்கிற தலைவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கிற தொண்டர்களுக்கும் என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கொங்கு மண்டலத்தின் வீரமிக்க தலைவர், கோயம்புத்தூரின் செல்ல மகன், தொண்டாமுத்தூரின் தங்க மகன், அண்ணா திமுகவின் போர்க்கள தளபதி, என் அன்பு சகோதரர், என் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் இந்த சரித்திர ஊரை ஸ்மார்ட் ஊரா மாத்தினவர் அண்ணன் வேலுமணி அவர்கள். கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற
பெண்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கரவேட்டி கட்டின ஒருத்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒரு பொம்பளை போலீஸ் கிட்ட தப்பா நடந்த அதிமுக சும்மா விட்டுடுமா? அவனோட நிலைமை என்ன இருக்கும்? ஆனா திமுக கவலைப்படுறாங்களா? கவலைப்படல. நம்மளா இருந்தா நம்ம ஆட்சியில இது நடந்தா நம்ம அடிக்க அவங்களை ஏறி மிதிச்சிருப்போம். ஏன்னா அதிமுக தலைவர்கள் யாரு? புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர். எங்க தலைவர்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கு, பெண்கள் மேல பாசம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல எங்க தலைவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு தெரிவித்த திமுக ஆட்சியில ஒரு பொம்மை முதல்வர் தானே ஆடுறாரு. பொம்மை என்னமோ சபையில ஆடுது, ஆனா இழுக்கிற கையில சமையல் கட்டளை இருக்கு. நாடு எப்படி உருப்படும்? இது ஏதோ ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டம், பொம்பளைங்க 10 பேர் சேர்ந்து கூச்சல் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த திருட்டு திமுக ஆட்சியில தினம் தினம் பெண்களுக்கு எதிராக எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது, அவமானங்கள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது. அதெல்லாமே தட்டி கேட்கறதுக்காக பெண்களுக்கு நீதி நியாயம் கேட்கிற ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். உண்மையில இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல பெண்கள் நிலவரம் என்ன
தெரியாம தான் கேக்குறேன். எங்க 4 வருஷம் நடந்த உங்க திருட்டு திமுக நல்லாட்சியில பொள்ளாச்சி குற்றவாளிகளை புடிச்சிருக்க வேண்டியது தானே? 4 வருஷமா வாயே திறக்கல, எந்த செயலும் செய்யல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா அந்த பொள்ளாச்சி சம்பவத்திலையும் நிச்சயமா ஒரு திருட்டு திமுக கார ஈடுபட்டிருக்கா. அதனால இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. திமுகவோட புத்தி, ரத்தம், டிஎன்ஏ, கொள்கை எல்லாமே பெண்களுக்கு எதிரானதுதான். இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா வரைக்கும் எல்லாரையும் அவமானப்படுத்துவாங்க. அதே பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு ஓரமா உட்கார்றதுதான் திமுகவோட வழக்கம். கூட இருந்த பொண்டாட்டியையும் பெத்த மகளையும் என் சொந்தம் இல்லன்னு சொன்ன கருணாநிதியோட கட்சி வேற எப்படி இருக்கும்? வேட்டக்காரன் கிட்ட பிராணிகள் பாதுகாப்பு பத்தி பேசுறதும் திமுக கிட்ட பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறதும் ஒண்ணுதான். ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாய் 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 இல்லாட்டி ஒரு நாய் கூட சீண்டாது இந்த திமுகவை. நிதி நிதி என்ன சண்டை போடுவாரு ஸ்டாலின். ஈடிய விட்டு ஒரு மிதி மிதிச்சா சரண்டர் ஆயிடுவாரு. ஆட்சிக்கு வந்த புதுசுல அடுத்த கட்சியில இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு ரைடு விட்டா எங்களை சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்கன்னு பொங்கி எழுந்தாரு. ஆனா சொந்த கட்சி சீனியர் நேரு வீட்டுல ரைடு விட்டப்போ கப்பு சிப்பா உட்கார்ந்து சைலண்டா வேடிக்கை பார்க்கிறாரு. ஏன்னா டாஸ்மாக்ல கமிஷன் அதிகம், பொதுப்பணித்துறையில கமிஷன் கம்மி. அது மட்டும் இல்ல, நேருவுக்கு சமையல் கட்டுல செல்வாக்கு கம்மி. ஸ்டாலின் நிலைமையை யோசிச்சா எனக்கு பாவமா இருக்கு. செந்தில் பாலாஜி இல்லாம ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு? செந்தில் பாலாஜிக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் டைம் கொடுத்துருச்சு. நேத்தே சுப்ரீம் கோர்ட் கேட்டுருச்சு, உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா திங்கட்கிழமைக்குள்ளார சொல்லுச்சு. இந்த திருட்டு திமுக காரங்க என்ன போறாங்கன்னு தெரியல. மேடை கடிச்சா போதும் ஏதாவது பேசுவாங்க. மிரட்டா அப்படியே மன்னிச்சு சரண்டர் ஆயிடுவார் ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம், இப்ப எல்லாம் டிஎம்கே திராவிட மன்னிப்பு கழகம். இந்த பைந்தாங்குழி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்றாரு, மத்திய அரசாங்கம் எங்களை நசுக்க முடியாது, நாங்க மத்திய அரசுக்கு பணிய மாட்டோம். திமுகவும் ஸ்டாலினும் எனக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பேசுறாரு. திமுகவோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி நமக்கு தெரியாதா? அவங்க வரலாறு நமக்கு தெரியாதா? கச்சதீவை தாரை வாக்கும் போது உங்க அப்பா என்ன அவரோட வாயை அடகு வச்சிருந்தாரா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? சிபிஐ மாடியில தயாளம்மாள விசாரிக்கும் போது காங்கிரஸ் கூட கூட்டணி பேசி 63 சீட்டு கொடுத்தீங்களே, அப்ப என்ன நீங்களும் உங்க அப்பாவும் உங்க வீரத்தை கொண்டு போய் பீரோல பூட்டி வச்சிருந்தீங்களா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? ஈழத்துல லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது நீங்களும் உங்க திமுக எம்பிக்களும் என்ன உங்க அப்பா கருணாநிதி மண்டையில பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்களா, கலர் அடிச்சிட்டு இருந்தீங்களா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? உங்க அண்ணன் அழகிரிக்காக அவரோட எம்பி பதவிக்காக பிரபாகரனோட தாயார் 80 வயசான பெண்மணி மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வந்தப்போ பிளைட் கூட இறங்க விடாம அப்படியே திருப்பி அமிச்சிங்க. அப்ப என்ன அப்பாவும் புள்ளவையும் அல்வா சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலா பொங்கி எழுந்திருக்க வேண்டியது தானே? அவுட் ஆஃப் கண்ட்ரோலாமா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கோயம்புத்தூர் ஆட்சியான்னு மரியாதையா பேசுறேன், இல்லன்னா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருப்பேன். வீரத்தை பத்தி எல்லாம் ஸ்டாலின் பேசுறதா? வீரம் என்னன்னு திமுக காரனுக்கு தெரியுமா? பெத்தவளுக்கும் மத்தவளுக்கும் வித்தியாசம் தெரியாம சட்டசபையில கண்ணியம் இல்லாம எங்க அம்மாவை அவமானப்படுத்துனீங்க, அசிங்கப்படுத்துனீங்க, எங்க அம்மாவை பயப்படுத்த பாத்தீங்க. ஆனா மொத்த சட்டசபையிலையும் ஒத்த பொம்பளையா நின்னு சிங்கம் மாறி நான் அடுத்த முறை சட்டசபைக்கு வந்தா சிஎம் தான் வருவேன்னு சபதம் ஏத்தி கில்லி மாறி ஜெயிச்சுட்டு வந்து சிஎம் உட்கார்ந்து உங்க அப்பாவை
மக்களை மதிக்காது, பெண்களை மதிக்காது, பெண்மையை மதிக்காது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க திமுக? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே குடும்ப தலைவிகள்லயே தகுதியான குடும்ப தலைவிகள், தகுதி இல்லாத குடும்ப தலைவிகள் பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு உங்க புருஷன் உங்களுக்கு நல்ல குடும்ப தலைவின்னு சர்டிபிகேட் கொடுத்தா பத்தாது. ஸ்டாலினும் ஸ்டாலினோட அரசாங்கமும் நீங்க நல்ல குடும்ப தலைவியா இல்லையான்னு சர்டிபிகேட் தரணும். இந்த மாதிரி தான் இன்னைக்கு பெண்களை நடத்துறாங்க திமுக. நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றம் நடந்தா, பெண்களுக்கு அநியாயம் நடந்தா அது செய்தியா வரக்கூடாதுன்னு உடனே செய்தியை திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு போலி போராட்டத்தை நடத்துவாங்க திமுக. சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்தப்போ இந்த திமுக அரசாங்கமே அசிங்கப்பட்டு போச்சு. அவங்களோட கையால் ஆகாத தனத்தை மறைக்க உடனே திடீர்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு கிளம்பிட்டாங்க. நாங்க ஹிந்தியை ஒழிப்புவோம்னு ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஹிந்திய படிச்சா தமிழ் அழிஞ்சிடுமா? அப்ப சாராயம் குடிச்சா குடும்பம் அழியாதா? தெரியாம தான் கேக்குறேன். சாராயத்தை ஒழிப்போன்னு கிளம்ப வேண்டியது தானே ஸ்டாலின். ஆனா செய்ய மாட்டாரு. ஸ்டாலினும் ஸ்டாலின் அரசாங்கமே ஒரு பக்கம் போதைய விக்கிறாங்க, போதைய வளர்க்கறாங்க. ஆனா டிவியில மட்டும் போதைக்கு அடிமையாகாதன்னு விளம்பரம் தராங்க. இவங்க எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. பெண்கள் மேல அக்கறை கிடையாது. பேய்கள் அரசாண்டா பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு ஒரு பழமொழி இருக்கு. முதலமைச்சரே பெண்களுக்கு எதிராக நடக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அமைச்சர்கள் மட்டும் வேற எப்படி இருப்பாங்க? 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு நீயும் மேக்கப் போடலாம், உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலாம்னு துரைமுருகன் கிண்டல் பண்றாரு. வீடை இடிச்ச சேகர் பாபு கிட்ட நியாயம் கேட்ட பெண்களை பார்த்து பிரஸ் இருக்கான்னு பாக்குற, இல்லன்னா நான் வேற மாதிரி பேசுவேன்னு மிரட்டுறாரு சேகர் பாபு. அதே சேகர் பாபு வெயில்ல கியூல நிக்கிற பக்தர்கள் பார்த்து தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது, ஏன் திருப்பதியில கியூல நிப்பீங்க, இங்க நிக்க மாட்டீங்களான்னு திமிர் பேச்சு பேசிட்டு போறாரு. இவங்க எல்லாருக்கும் மேல திமுக ஒரு திமிர் பிடிச்ச அமைச்சர் இருக்காரு, பொன்முடி. அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டாரு, ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டாரு. பெண்களை பார்த்து பொன்முடி ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவாரு. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, தூரமா போய் நில்லுன்னு ஜாதி பார்த்து பேசுவாரு. மக்களை பார்த்து மயிரேன்னு பேசுவாரு. பொன்முடி மக்களை பார்த்து மயிரேன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவர் சொல்லிருப்பாரு மயிறு எவ்வளவு முக்கியமானதுன்னு. அந்த பொன்முடி சமீபத்துல ஒரு பேச்சு பேசியிருக்காரு. மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொன்முடி வேற விளக்கம் தராரு. அந்த பேச்சுல எத்தனை ஆபாசம், எத்தனை கேவலம், எத்தனை அசிங்கம். ஒரு பொது மேடையில, அதுவும் பெண்கள் கூடி இருக்கிற மேடையில, எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிகப்பெரிய 2 சன்மார்க்கத்தை, ஒரு மதத்தை வலமாதுவோட ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அது காமெடின்னு நினைச்சுக்கிட்டு திருட்டு திமுக காரங்க கை தட்டி சிரிக்கிறாங்க. பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திமுக ஒரு ஆம்பளை கூட இல்லையே. அண்ணா திமுக யாருமே அவ்வளவு கேவலமா நடந்துக்க மாட்டாங்க, அவ்வளவு கொடுமையா பேச மாட்டாங்க. யாராவது அதிமுக தப்பா பேசினா அது அமைச்சரா இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும், கவுன்சிலரா இருந்தாலும், சாதாரண தொண்டனா இருந்தாலும் அவங்க கதி என்ன ஆகும்னு நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திருட்டு திமுக ஒரு ஆம்பளை இல்லையே. அவங்களோட சட்ட அமைச்சர் ரகுபதி பேசுறாரு, பொன்முடி எங்க கொள்கையை தான் பேசினாரு, ஏதோ 1-2 வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. இந்த திமிர் பேச்செல்லாம் எங்க போய் பேசுறது? ஏன் இந்த திருட்டு திமுக பொன்முடி மேல இன்னும் கேஸ் போடல, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா பொன்முடிய கட்சி விட்டு தூக்கிட்டாங்களா, ஆனா அமைச்சரா வச்சுப்பாங்களா? இதுதான் கனிமொழி, ஸ்டாலின்
நம்ம கூட்டணிய பார்த்து பயந்துதானே ஆகணும். இதுல ஸ்டாலின் வீராப்ப பேச்சு பேசுறாரு. எந்த ஷா வந்தாலும் திமுகவை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வரலாறு தெரியாம பேசுறாரு ஸ்டாலின். உங்க அப்பா கருணாநிதியோட ஆட்சி கலைச்சதே ஒரு ஷா தான், கே ஷா. அன்னைக்கு கவர்னரா இருந்தாரு. அந்த கே ஷா கலைச்சதுக்கு அப்புறம் உங்க திருட்டு திமுக எங்க புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கவே முடியல. அடுத்தது எங்க புரட்சி தமிழரை இந்த ஸ்டாலினாலையும் திருட்டு திமுகவாலையும் ஜெயிக்கவே முடியாது. பெண்களே, நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அண்ணா, பெருமையா இருக்கணும் அண்ணா, கௌரவமா இருக்கணும் அண்ணா, நிம்மதியா இருக்கணும் அண்ணா, வளர்ச்சியோட இருக்கணும் அண்ணா, மானத்தோட உயிர் இருக்கணும் அண்ணா, உயிரோட இருக்கணும் அண்ணா, மொத்தத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணும் அண்ணா. தீய சக்தி திமுகவை தமிழ்நாட்டை விட்டு தூக்கி போடணும். திமிர் பிடிச்ச பொன்முடிகள் எல்லாம் ஜெயில தூக்கி போடணும். இது கூடிய சீக்கிரம் நடக்கும். நம்புங்கள். கடகம் நமதே, கடமை நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொடுங்கோல் ஆட்சியை விட இந்த வெயில் ஒண்ணு நம்மள வாட்டி வதச்சிடாது. மனசுல அந்த உறுதியை எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார். புரட்சி தலைவர் இருக்கும் மகளிர் அணியின் கூட்டத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய தலைமை நிலைய செயலர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களுக்கும், எங்களுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் கோவை பிஆர்ஜி அண்ணா அவர்களுடைய தலைமையிலும், இன்று கழக அமைப்பு செயலாளர் சிறப்பான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அங்கங்கே இருக்கும் அந்த நிர்வாகிகள் அனைவரும் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மிகப்பெரிய சார்பாக எங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். யார் அந்த பொன்முடி? கீழே இருக்குமா? என்னடா புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் தகப்பன் தயவுல இல்லாம தன் உழைப்பால வந்த தலைவர் சாதல் என்றென்றும் எங்கள் பாச அண்ணன் கழக பொதுச் செயலாளர்கள், என் மூத்த சகோதரர் மகேஸ்வரி அவர்கள் இருக்காங்க மேடையில. என் அன்பு சகோதரிகளும் தோழிகளும், இந்த ஆர்ப்பாட்டம் தோழிகளுக்கும், மேடையில இருக்கிற தலைவர்களுக்கும், கீழே என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், உள்ளது கொங்கு மண்டலத்தின் வீரமிக்க தலைவர், கோயம்புத்தூரின் செல்ல மகன், தொண்டாமுத்தூரின் தங்க மகன், அதிமுகவின் போர்க்கள தளபதி, என் அன்பு சகோதரர் என் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் இந்த சரித்திர ஊரை ஸ்மார்ட் ஊரா மாத்தினவர் அண்ணன் வேலுமணி அவர்கள். கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற ஏரிகளும் பாலங்களும் அடைஞ்சிருக்கிற அத்தனை வளர்ச்சிகளும் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக நம்ம அண்ணன் அமைச்சரா இருந்த காலத்துல அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் போராடி வாங்கி கொடுத்தது. நம்ம அண்ணன் அமைச்சரா இருக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் பெண்கள் மட்டும் அல்ல, கொங்கு பெண்களே பெருமையா, நிம்மதியா, பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ணன்ற சொல்லுக்கு அர்த்தமுள்ள மாதிரி பெண்களுக்கு காவலனா, சகோதரனா இருந்து பெண்களை பாதுகாத்தாரு நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல மட்டும் கொஞ்சமாவது அடக்கி வாசிக்குது திமுக அண்ணா. அதுக்கு காரணம் கோயம்புத்தூர்ல 10க்கு 10 வாங்கின அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். இன்னைக்கு நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் தான். நம்ம அண்ணன் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் தான். ஆனாலும் நம்மள பார்த்து திமுக பயந்துதான் ஆகணும். ஏன்னா காட்டுல இருந்தாலும்
இது பெண்கள் பாதுகாப்புக்காக வெடிச்சிருக்கிற மக்கள் புரட்சி. ஊழலுக்கு எதிராக வெடிச்ச மக்கள் புரட்சியால காங்கிரஸோட ஆட்சி போச்சு. இன்னைக்கு பெண்களுக்காக வெடிச்சிருக்கிற இந்த மக்கள் புரட்சியில திமுகவோட ஆட்சியே போகும். இந்த கொங்கு பூமி சாதாரண பூமி இல்ல. மாசாணி அம்மனும் பன்னாரி அம்மனும் ஆள்ற பூமி இந்த கொங்கு பூமி. பெண்களுக்கு ஒன்னா பொங்கும் மக்கள் கொங்கு மக்கள். வெள்ளையம்மாள் வீரமாத்தி முன்னாடி வாழ்ந்த பெண்கள் கடவுளா மாறின பூமி இந்த கொங்கு பூமி. ஆனா இன்னைக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல என்ன நிலவரம்? நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான கோஷத்தை ஆணைக்கிணங்க நம்முடைய கொங்கு மண்டல தளபதி அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மகளிரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். வாய் கொழுப்படுத்து பேசி வரும் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம். தலையில் முடியினும் கீழான தலை முடியினும் கீழான தருதலைக்கு பெயர் பொன்முடியா? தருதலைக்கு பெயர் பொன்முடியா? நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதனை நினைத்து விட்டால். நெஞ்சு பொறுக்கதில்லையே பொன்முடியே. தாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாத தருதலையே. விலகு பதவி விலகு. சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது. துச்சாதனன் அமைச்சர் விடியா திமுக ஆட்சியின் நாக்கு தடித்த நாதாரியே நாக்கு தடித்த நாதாரியே பெண்டானே சாக்கடை புழுவே சாக்கடை புழுவே. குடும்பம் ஒரு கேடா குடும்பம் உனக்கொரு கேடா. மக்கள் வரி பணத்தில் கொழுத்து போயிருக்கும் பொன்முடியே கொழுத்து போயிருக்கும் பொன்முடியே